நம்ம ஜங்கி வங்கி யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் ஒரு மகாமந்திரம், அதற்கு இணையான ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தோடைய ஃபினிஷிங் நோக்கி போயின்னு இருக்கு. முடிய போகிறது ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம் சம்பூர்ணமாக. ஆச்சுன்னு முடிச்சுட்டா அவங்களுக்கு அது அர்த்தம் புரியாத போயிடும். அதனால் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சாப்டர் நம்பர் 27வது ஸ்லோகத்தை எடுத்துங்கோ. ஆரம்பிச்சிடலாமா? ஏதத் ஸ்ருத்வா மகாதேஜாஹ நஷ்டசோகோ பவத்ததா தாரயாமாஸ சுப்ரீதः ராகவः பிரயதாத்மவான் ஆதித்யம் प्रेक्ष्य जप्त्वादु परम हर्षमवात्मवान् त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुरादाय वीर्यवान् அப்படின்னு இந்த ஸ்லோகம் 2 ஸ்லோகமும் வர்ணிக்கிறது. முன்னாடி இந்த 2 ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன போட்டிருக்கா மகரிஷிகள் இந்த இடத்துல, இந்த புஸ்தகத்தோட ஆசிரியர் என்ன போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் முறைப்படி வாக்கியார்த்தமாக அகஸ்தியரின் வாயிலாக ஆதித்ய ஹிருதயத்தினை உபதேசம் பெற்ற ஆதி தேஜஸ்வியான ஸ்ரீ ராமபிரான் கலக்கத்தில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் சூரியனை வழிபடலானார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்துட்டோம். மேற்கொண்டு 28வது ஸ்லோகம். ஆதித்யம் பிரேக்ஷ்ய ஜப்த்வாது பரம் ஹர்ஷ மவாத்மவான் திரிராச்சம்ய சுச்சிர்பூத்வா தனுராதாய வீரியவான் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கான தமிழ் அர்த்தம், ராமபிரான் ஆச்சமனம் செய்து தூய்மை அடைந்த பின் சூரிய மண்டலத்தை பார்த்து ஆதித்ய ஹிருதயத்தை 3 முறை ஜெபித்தும் தனது பராக்கிரமம் 2 மடங்காகியதை உணர்ந்த அவர் பரமானந்தத்துடன் வில்லை கையில் ஏந்தினார். அதுதான் திரிராச்சம்ய சுச்சிர்பூத்வா தனுராதாய வீரியவான். கையில் இந்த வில்லை ஏந்தின பிறகு தனக்கு சக்தி கிடைச்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட அகமும் புறமும் அவருக்கு தெய்வ அனுகிரகம் கிடைச்சிடுதுங்கிற ஒரு